பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்து ஒயில் லூப் பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு அவுட்புட்டும் சேர்ந்து வரும். அதனால நான் ஜஸ்ட் அதை கமாண்டை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஒயில் லூப்பில் வந்து ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்டு அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு ஒயில் லூப் ஒயில் அது வேரியபிள் ஒரு கண்டிஷன். ஓகேவா? கண்டிஷன் கொடுத்தாச்சு. அதுக்கு லூப்புக்குள்ள அதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். தென் ஒரு பிரேக் டேக் வந்து யூஸ் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ண அதுக்கு பிறகு ஒரு இன்க்ரிமெண்ட். ஓகேவா? சேம் தான் ஃபார் லூப்பும் ஒயில் லூப்பும். அதில் ஃபார் லூப்பில் 3மே சேர்ந்து வரும். அசைன் பண்ணுறது கண்டிஷன், இன்க்ரிமெண்டேஷன். இது வந்து அசைன் பண்ணுறது லூப்புக்கு வெளியே, லூப்புக்குள்ளே அந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் வரும். இப்போ வந்து நம்ம இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். 0 to 9 வரைக்கும். 0லேருந்து எப்போ லெஸ் தென் 10 இருக்கும் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் இது வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதையும் நான் கமாண்டை ஆக்டிவேட் பண்ணுறேன். ஓகேவா? ஒயில் லூப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ ஒயில். டூ ஒயில் பார்த்தீங்கன்னா I ஈக்குவல் டு 0ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, டூ ஐயை வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ பிரேக் டேக் இப்போ இன்க்ரிமெண்டேஷன். டூக்கு வெளியே ஒயில் வேரியபிள் 10. இந்த மாதிரி நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். இதுதான் டூ ஒயில். டூ சம்திங் தென் ஒயில் கண்டிஷன் செக் பண்ணுறோம். I is equal to 0. ஐயை பிரிண்ட் பண்ணியாச்சு. ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் லைன். அதுக்கு பிறகு ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இது எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். இது வந்து நம்ம டூ ஒயில் லூப்பில் பண்ணியிருக்கோம். டூ ஒயிலுக்கும் ஒயிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒயில் லூப்பில் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இந்த லூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். டூ ஒயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைமாவது இது ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆயிரும். தென் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த எக்ஸிக்யூஷன் வந்து கண்டினியூ ஆகும், இல்லைன்னா பிரேக் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் லூப். இந்த கமாண்ட் லைனில் போட்டு வைக்கிறேன். ஃபார் ஈச் லூப். இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா அரேஸ்க்கு வந்து இதை யூஸ்
ஏற்கனவே பார்ட் 3 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். அதையும்